ஐயா, யார் நீங்க? டாக்டர் சிவா. அவர் வீடு தான் இது. பேப்பர்ல ஒரு பொண்ணு போட்டோ போட்டு விளம்பரம் வந்திருந்ததே, அது விஷயமா தான் நான் வந்திருக்கேன். ஏற்கனவே ஒரு கடிதம் கூட போட்டிருந்தேனே, நான் வரப்போறதாக. அது நீங்க தானா? டாக்டர் கூட சொன்னாரு நீங்க வர போறீங்கன்னு. வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. ஏங்க, நம்மளுக்கு எந்த ஊரு? மதுரை பக்கம். ஆமா, பொண்ணு இப்படி ஓடி வந்துடுச்சே, ஒரு கண்டிச்சு வளர்க்கலையா? பந்தோபஸ்தா இல்லையா? இந்த காலத்து பொண்ணுங்க எங்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும்னு சொல்லுதுங்க. அதுங்க சொல்லிட்டா நீங்க விட்டுறதா? அதான் இப்படி அலையறீங்க நீங்க. ஏங்க, பொண்ணுக்கு என்ன வயசு? 18. சதய நட்சத்திரங்க. நட்சத்திரம்லாம் ஏமா எனக்கு சம்பந்தமா பேச போறேன்? அம்மா, இந்த மாதிரி ஓடி வந்துடுச்சே, அது என்ன காதல் விவகாரமா இல்ல கண்டிப்பான கல்யாணமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. டாக்டர் எப்போ வருவாரு? நீங்க பேச்ச மாத்தாதீங்க. பொண்ணை பெத்துட்டோமா, ரக்கையை கட் பண்ணி தான் வளர்க்கணும். ரக்கையோட விட்டீங்க, அதுங்க பறந்துரும். ஏன் என் குடும்பத்தை எடுத்துக்கோ, வாடிங்க. இதான் என்னுடைய சம்சாரம். பேரு வள்ளிங்க. ஏன் ஊர் என்னவா? வள்ளிப்பாளையம். உங்க ஊர் கண்டிஷன் எல்லாம் சொல்லு. எங்க ஊர்ல எல்லாம் வீட்டு வாசல்ல கோலம் போட மாட்டாங்க, கோடுதான் போடுவாங்க. எதுக்கு? பொண்ணுங்க தாண்டாம இருக்கணும்ன்றதுக்காக. அவ்வளவு கண்டிஷனுங்க. போட்டான் கண்டிஷன். உங்க அப்பா பொல்லாத கண்டிஷன் போட்டான். வாசல்ல கோடு போட்டவன் கொல்ல பக்கம் கோட்டை விட்டான். இந்த பொண்ணு தாண்ட பார்த்து தட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஏன் சொல்றேன், நான் எல்லாத்தையும் உஷாரா இருக்கணும். தயவு செஞ்சு டாக்டரை கூப்பிடுறீங்களா? ஏன் அவ்வளவு செழிப்பு உங்களுக்கு? பொண்ணை கூட்டிட்டு ஊருக்கு போறப்போ என்கிட்ட சொல்லாம போயிடாதீங்க. ஏன்? ஏன்னா பத்திரிகையில பேட்டிக்கு அரேஞ்ச் பண்ணி இருக்கிறேன். இந்த முகர கட்டி எல்லாம் பத்திரிகையில வரணுமா? என்ன? டாக்டர் வராரு. ஆமா, டாக்டர் வராரு. வணக்கம். வணக்கங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து லெட்டர் போட்டது நீங்க தானே? ஆமாங்க. விளம்பரத்தை பார்த்த உடனே ஆண்டவன் எங்களுக்கு கருணை காட்டிட்டான். எங்க பொண்ணை எங்க கிட்டே ஒப்படைச்சிட்டான்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோங்க. உங்க பொண்ணை எவ்வளவு நாளா காணோம்? வீட்டை விட்டு போய் 6 மாசம் ஆச்சுங்க. எந்த சூழ்நிலையில அவ வீட்டை விட்டு வெளியே போனா? உங்ககிட்ட நான் மறைக்க விரும்பலைங்க. எதிர் வீட்டு பையனோட எங்க பொண்ணுக்கு ஸ்நேகம் இருந்தது. இப்ப காணாம போனதுல இருந்து அந்த பையனையும் காணுங்க. என்னங்க, எங்க பொண்ணை சீக்கிரமா எங்க கூட அனுப்பிச்சிடுங்க. மன்னிச்சுக்குங்க. நீங்க பேப்பர்ல கொடுத்த போட்டோ பார்த்தப்ப அது எங்க பொண்ணோட ஜாடையா இருந்துச்சு. இவங்க என் பொண்ணு இல்லைங்க.